சீரடை ரக்கை இருந்தால் ரக்கை தூக்கி காட்டலாம். ரக்கை தூக்கி தான் சொல்லுவீங்க. ஏன் சொல்ல அந்த ரக்கையெல்லாம் செதிலே இருக்கும். அந்த அந்த ரக்கை கீழே தான் சொல்லி இருக்கான். ரக்கை அடிக்காம கொடுப்பா. இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நான் 2 பாடுற 2 மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷு. இந்த குழம்பு எப்படின்னா டபுள் டபுளாக போடுங்க. போடுச்சுப்பா என்ன பரல மீன் என்ன பண்ணா தோல் எடுத்துட்டு ஸ்லைஸாக போடலாமா? குழம்புக்கு வறுக்கிறதுக்கு போடுவா எல்லாமே வறுக்கிறதுக்கு 2த்துக்கும் வறுக்கிற மாதிரி போடுறாங்க. தனித்தனியாக உங்களுக்கு குழம்புக்கு தனியாக வறுக்க தனியாக கவரில் போட்டுக்கலாம். 3 ஐட்டம்னா 3 பிரிக்கணுமா? பிரிச்சு தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா இவ்வளோ ரேட்டுக்கெல்லாம் வந்து மீன்லாம் கேரண்டியாக எடுக்கிறாரு அவர். இல்லை அவ்வளோதான். எங்கே போகுது மீன்? இல்லை மீன் கிடையாது, சுத்தமாக கிடையாது மீன். ஒரு 5 கிலோ மீனே கிடையாது. ஒன்லி 5 கிலோ மீன் சொல்ல மட்டும்தான். இது வரைக்கும் எந்த மீன் வரல. ஒரு 10 கிலோ பாறை வரும், 5 கிலோ பாறைங்க வரும். பாறையோட கொடுக்கணா எல்லாம் புடி மீன் தான் வருது. அதான் வருது. எவ்வளோ 400 ரூபாய் 350? 2000 ரூபாய் இருக்கான். 500 ரூபாய் போடுவேன். இது இப்போவே வந்து இதுக்கு வந்து சாதாரணமாக நார்மல் மீனாக தான் பரவாயில்ல. எல்லாம் இங்கே இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல் முதல் கொண்டு லோக்கல் ஹோட்டலு, பெரிய ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்டு, சென்னையில் உள்ள இருக்க அத்தனை பொருளுக்குமே இது தான் மீன். அதனால வந்து இது விலை அதிகம் தான். 380 ரூபா வரைக்கும் போகுது அவங்களுக்கு. ஆமாம் ஆமாம், மீன் நிறைய வந்துச்சுன்னா உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்போ கூட இது இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு விலை குறையுது, கம்மி தான் குறையுது. இந்த ஊரில் போனால் காலையில் வாங்கிட்டாரு 100 ரூபா வாங்கிட்டாரு. 400 ரூபா வாங்கிட்டாரு. இதெல்லாம் இந்த ஊரில் போனால் கிடைக்குமா? அவன் நொட்டுறான் அவன் கையில் காலையில். இதனால எவ்வளோ பிரச்சனை. நான் இவன் மேலே தப்பு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி எல்லா ஓனர்கிட்டையும் சண்டை போட்டு எல்லா தொழிலாளியும் போகிறான். அப்படியே எல்லா ஓனர்கிட்டையும் சண்டை போட்டு ஒரு தொழிலாளி போகிறான். ஒரு வேலைக்காரன் வந்து அவன் திரும்பி வருவான்னு தெரியும். 10,000 15,000 சம்பாதிக்கும். சொல்றது புரியல. அது கணக்கு வகை இங்கே நம்ம ஏரியாவே கிடையாது கணக்கு. கணக்கு வகை கிடையாது. தெரிஞ்சாங்க கொத்தி அமிச்சுவான் அவன். அந்த ஆள் நம்ம ஆஃபீஸரு, இபி ஆஃபீஸரு. ஆமாம் வீடு வச்சு தனியாக இருக்கு. அதான் பசங்களுக்காக தான் அந்த பொண்ணு வெளியே வந்துச்சு. அவன் சரி கிடையாது. அவன் வீட்டுக்கார அவன் அழகா இருப்பான். அந்த டைமில் சரி கிடையாது. போன் வேணுமாண்ணா? போன் ஏன் எங்கே போனோம்? ஆளுக்கா போடலாம் போனு.
எப்படி போடணும் சொல்லுங்கப்பா பீஸ் வேண்டாம் போன் வேண்டாம் ஆல்ரெடி அழகு இதெல்லாம் உடிச்சி வச்சாச்சு உடிச்சி வச்சாச்சு இல்லை ஒன்றுமே இருக்காது தலை மட்டும் தான் இருக்கு நாளைக்கு கவரத்துருங்க பாரடி வரலாவும் கேரளா பார்த்து வெளியே கிடைக்காது தலை காட்டிங்க அதுக்கப்புறம் எந்த மீனும் வெளியே வரல ஆனால் பீஸ் மட்டும் எவ்வளோ பேசி போகிற சொல்லுங்க பீஸ் எப்படி போட சொல்லுங்க பீஸ் சொல்லுங்க அதான் சொல்றேன் இது விட்டுருவா இது நார்மலாக விட்டுறமே விட்டுருவா இந்த ஒரு உதாங்க அவங்க ஆமாம் போடுங்க சரி தலையை தனியாக ஊற்றலாம் எதாவது போடுறேன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் சின்ன பிளேட்ல விட வச்சு மீன் நல்லா இருக்கு இன்ட்ரெஸ்டாக முத்தம் கொடுத்துரு ஐயோ நேற்று ஃபோட்டோவில் வந்து முத்து போட போகிறான் ஒருத்த ஸ்டேட்டஸே ஒருத்த இதுதான்டா நீங்கள் ஆமாம் ஸ்டேட்டஸே நீங்கள் இதுதான்டா அப்படின்னு ஃபோட்டோ முத்த கொடுத்து போகிறேன்